ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தொண்டைக்கு சுகமாக ஒரு திப்பிலி ரசம் வச்சு சாப்பிடலாம். இந்த தொண்டை வலி, சளி, இருமல் எல்லாமே சரியாயிடும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சம் புளியை எடுத்து வாஷ் பண்ணி வெந்நீரில் ஊற வச்சிடணும். 1.5 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் ஜீரகம், 4 கண்டந்திப்பிலி, 2 டீஸ்பூன் தனியாவரை, 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய். இது மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த ராவாவே கொஞ்சம் குறைன்னு திரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த புளியை கரைச்சிட்டு எதில் ரசம் வைக்க போகிறோமோ அதில் ஊற்றிக்கணும். 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 ஸ்பூன் பெருங்காயப்பொடி போட்டு கொதிக்க வச்சுடுங்க. 5 மினிட்ஸ் பச்சை வாசனை போகட்டும். 2 ஸ்பூன் ரசப்பொடியை சேர்க்குறோம். தண்ணியை வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துருங்க. கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் ரசப்பொடி வேணும்னா, உப்பு வேணும்னா, தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலை போட்டு பொங்கின உடனே அணைச்சிடணும். நெய்யில் கடுகு ஜீரகம் தாளித்து கொட்டினீங்கன்னா கண்டந்திப்பிலி ரசம் ரெடி. ரொம்ப அருமையாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.